Hi students, next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம லாஸ்டா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி பார்த்திருப்போம். அதாவது இயக்க சமன்பாடுகளை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் பார்த்து முடிச்சிருப்போம். ஓகேங்களா? இப்ப அதை பேஸ் பண்ணி இருக்க அந்த ஒரு சம்ஸை தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை பேஸ் பண்ணி இருக்க அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க, அல்லது இதுக்கு முன்னாடி கேட்ட சம்ஸ் எந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் தான் இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பேருந்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் ஒரு மாணவன் நிற்கிறான். அதாவது ஒரு பேருந்து இருக்குன்னு சொல்றாங்க. சம்திங் இதை நம்ம அந்த ஒரு பஸ்ஸா கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அங்க இருந்து 50 மீட்டர் தொலைவில், அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு பேருந்துல இருந்து ஒரு 50 மீட்டர் தொலைவில். ஓகேங்களா? பேருந்து இந்த மாதிரி 1 மீட்டர் பெர் செகண்ட் என்ற சீரான முடுக்கத்தில், அதாவது 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர், அப்ப முடுக்கம் அப்படிங்கும் போது அங்க ஆக்சிலரேஷனோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. சீரான முடுக்கத்தில் ஒரு இயங்க தொடங்கும் போது அப்ப இயங்க தொடங்குது அப்படின்னா மீனிங் என்னது, அது ஓய்வுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப இதோட இனிஷியல் வெலாசிட்டி 0. இந்த மாதிரி பேருந்து வச்சு கொஸ்டின் வரும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க கன்சிடர் பண்ணணும். அந்த இடத்துல ஓய்வுல இருந்து தொடங்குதுன்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது இயங்க தொடங்கும் போது இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? மாணவன் u என்ற சீரான திசை வேகத்தில் பேருந்தை நோக்கி, இது தொடங்கும் போது இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்ப இவனோட இனிஷியல் வெலாசிட்டி 0 இல்ல, u. ஓகேங்களா? இவனோட இனிஷியல் வெலாசிட்டி என்னது, u, தொடக்க திசை வேகம். எவ்வளவு uங்கிற தொடக்க திசை வேகத்துல மாணவன் ஓட தொடங்குகிறான், ஓடுகிறான். இந்த இயக்கம் நேர்கோட்டில் நடைபெறாத கருவி, அதாவது 1 டைமென்ஷனா கன்சிடர் பண்ண சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா 1 டைமென்ஷன் மோஷனுக்கு தான் நம்ம அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? மாணவன் பேருந்தை பிடிக்க தேவையான அந்த ஒரு யூவோட குறைந்தபட்ச மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது அவங்க கண்டுபிடிக்க சொல்றது இந்த யூவோட வேல்யூ. ஜஸ்ட் கதையா நான் சொல்லிடுறேன், ஜஸ்ட் கொஸ்டின் அவ்வளவுதான். ஒரு பஸ் இருக்கு, பஸ்ஸுக்கு பின்னாடி ஒருத்தர், ஒரு 50 மீட்டர் பின்னாடி ஒருத்தர் இருக்காரு. பஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ரெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளவுனா 1 மீட்டர் பெர் செகண்ட்ங்கிற அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல, ஓகே, 1 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ங்கிற கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சீரான முடுக்கத்துல ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்படி ஆரம்பிக்கிறத பாக்குற அந்த ஒரு டைம்ல இந்த மாணவன் என்ன பண்றான் அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கான். எவ்வளவு ஸ்பீட்ல, யூங்கிற கான்ஸ்டன்ட் ஸ்பீட், இது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இது கான்ஸ்டன்ட் இல்ல. ஓகேங்களா? ஸ்பீட் இங்க கான்ஸ்டன்ட் இல்ல, ஆக்சலரேஷன் தான் கான்ஸ்டன்ட். வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறது கான்ஸ்டன்ட். முதல் செகண்ட்ல 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அடுத்த செகண்ட்ல 2ஆ மாறி இருக்கும், அடுத்த செகண்ட்ல 3ஆ மாறி இருக்கும். அந்த மாதிரி. ஓகேங்களா? இது ஆனா 10னா 10 தான், 20னா 20 தான். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் யூங்கிற வேல்யூவை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க இந்த இடத்துல என்ன கொடுக்கலன்னா டைமும் கொடுக்கல, எவ்வளவு நேரத்துல போய் கறந்துருப்பாங்க அப்படிங்கிற டைம் கொடுக்கல. ஆக்சுவலி இது கொடுத்துருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நான் கன்சிடர் பண்றது என்னன்னா, டீங்கிறது என்ன அப்படின்னா அவன் அந்த ஒரு பேருந்தை பிடிப்பதற்கான காலம், அந்த ஒரு பேருந்தை பிடிப்பதற்கான காலம்னு நான் எடுத்துக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப 2 கண்டிஷன் இருக்கு. பஸ்ஸை வச்சு சில டேட்டாஸ் நமக்கு தெரியும், பையனை வச்சு ஒரு சில டேட்டாஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அவங்க ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் கடக்க போறோம். டிஸ்டன்ஸ் அதே மாதிரி டைமை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? டைமை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அப்ப டிஸ்டன்ஸையும் டைமையும் பேஸ் பண்ணி எடுக்க ஃபார்முலா என்னன்னா s = ut plus half at ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். s = ut plus half at ஸ்கொயர். முதல்ல நான் இதை எதுக்கு அப்ளை பண்றேன்னா பையனுக்கு அப்ளை பண்றேன். ஓகேங்களா? இந்த ஒரு பாய்க்கு அப்ளை பண்றேன். எஸ் நான் பாய்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? டினோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை பாய் ஈக்குவல் டு யூங்கிறது என்னது, அந்த ஒரு திசை வேகம் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல பார்க்கும்போது இவன் எப்படி இருக்கான், யூங்கிற திசை வேகத்திலே தான் இருக்கான். அப்ப யூ யூனே வச்சுக்கிறேன். டீங்கிறது நான் டீனே தான் எடுத்திருக்கேன். எவ்வளவு நேரத்துல அந்த ஒரு பஸ்ஸை பிடிப்பாங்க. பிளஸ் 1/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது கொடுக்கல. ஓகேங்களா? திசை வேகம் சீரானதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? u என்ற சீரான திசை வேகத்தில், u என்ற சீரான திசை வேகம், திசை வேகம் மாறல அப்படின்னா முடுக்கம் என்னது சுழின்னு உங்களுக்கே தெரியும். திசை வேகம் கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் 0. ஓகேங்களா? அப்ப ஆக்சலரேஷன் 0 இன்ட்டு t ஸ்கொயர். அப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாய் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா ut மட்டும்தான். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாய் ut. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பஸ் நம்ம பாய்னே எழுதிடலாம். ஓகேங்களா? ஏன்னா பஸ்ஸுக்கும் அதே சிம்பிள் தான் வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பஸ். ஓகேங்களா? அதுக்கு இதே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. s = ut. யூங்கிறது இந்த இடத்துல என்னது தொடக்க திசை வேகம் தான்.
ஓய்வுல இருந்து தான் ஆரம்பிக்குது ஓகேங்களா. அப்ப யூவோட வேல்யூ ஜீரோனா மொத்தமா ஜீரோ ஆயிடும். பிளஸ் 1/2 டி ஸ்கொயர் ஆஃப் டி ஏ டி ஸ்கொயருங்களா. ஏவோட வேல்யூ 1 தான். 1 இன்ட்டு டி ஸ்கொயர்னு வருங்களா. அப்ப ஃபார்முலா என்ன வரும்? எஸ் பஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு டி ஸ்கொயர்னு வரும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பஸ் ஓகேங்களா. நம்ம இப்ப என்ன கண்டுபிடிச்சு பாய் எவ்வளவு தூரம் போயிருப்பாரு, பஸ் எவ்வளவு தூரம் போயிருக்கும் அந்த டீங்கிற டைம்ல பையன் எவ்வளவு தூரம் போயிருப்பான், பஸ் எவ்வளவு தூரம் போயிருக்கும் அப்படிங்கிற கண்டிஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நல்லா கவனிங்க, பையன் இந்த பஸ்ஸை கண்டுபிடிக்கிறான். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாய் நான் எழுதுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாய் அதாவது இந்த பையன் இந்த பஸ்ஸை பிடிச்சிருக்கணும். ஆனா அந்த பஸ் அங்கேயே இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கொஞ்சம் தூரம் போயிருக்கும். எவ்வளவு நேரத்துல? அந்த டீங்கிற நேரத்துல ஓகேங்களா. டீங்கிற நேரத்துல பையன் ஒரு தூரம் வந்திருப்பான், பஸ் என்ன பண்ணிருக்கும் ஒரு தூரம் போயிருக்கும். ரெண்டு சமமா இருந்தாதான் என்ன இருக்கும், இவன் போய் அந்த ஒரு பஸ்ல ஏற முடியும் ஓகேங்களா. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாய் எப்படி எழுதலாம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பஸ் ஓகேங்களா. அந்த ஒரு இடப்பெயர்ச்சி பஸ்னால நடந்த இடப்பெயர்ச்சி. ஆனா பஸ்ஸுக்கு பின்னாடி எவ்வளவு தூரத்துல இருக்கான்? 50 மீட்டர்ல இருக்கான். அப்ப அந்த 50 அதாவது இந்த பையன் பஸ் கடந்த தூரத்தையும் கடந்திருக்கணும், பிளஸ் இந்த 50 மீட்டரையும் கடந்து இருந்தாதான் அந்த பஸ்ல ஏற முடியும். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அப்ப இந்த ஒரு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எடுத்துக்கிறது. இந்த இடத்துல பையன் அந்த பஸ்ல ஏறணும் அப்படின்னா இந்த 50 மீட்டரையும் கடக்கணும், பஸ் அந்த டீங்கிற டைம்ல கடந்த டிஸ்டன்ஸையும் கடந்தா மட்டும்தான் மொத்தமா அந்த இடத்துல போய் ஏற முடியும். அப்ப பாய் வந்து இந்த 50 பிளஸ் இந்த பஸ் கடந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் கடந்திருக்கான் ஓகேங்களா. இப்ப இதுல அப்ளை பண்ண வேண்டியதுதான். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பாய்க்கு ஃபார்முலா யூடின்னு இருக்கு, ஈக்குவல் டு 50 பிளஸ் 1/2 டி ஸ்கொயர்னு இருக்குங்களா. நமக்கு யூ தான் வேணும், தொடக்க திசைவேகம் தான் வேணும். அப்ப 50/t பிளஸ் 1/2 டி இன்ட்டு மேல டி ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா யூ என்ன வரும்? 50/t பிளஸ் 1/2 டீன்னு வருங்களா யூவோட வேல்யூ. இப்ப நமக்கு என்ன தெரியல? டி தெரியல ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்க ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க, அதாவது பாஸ் பண்ணி எழுதிக்கங்க. நான் இந்த இடத்துல அழிக்க போறேன். ஜஸ்ட் இன்னும் சம் முடியல ஓகேங்களா. யூ கண்டுபிடிச்சிட்டோம், பட் ஆப்ஷன்ல வேல்யூவா கொடுத்துருக்காங்க. அப்ப டைமோட வேல்யூவை கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டிட் பண்ணணும் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் இந்த பக்கம் ரஃப் பண்றேன். நெக்ஸ்ட் கவனிங்க, இந்த இடத்துல நம்ம டைமை கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. எந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யூங்கிறது என்னது? அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அந்த ஒரு சீரான திசை வேகம். அந்த சீரான திசை வேகத்தை வச்சு பார்த்தோம்னா முடுக்கம் என்னன்னு தெரியும், நமக்கு சுழின்னு தெரியும். யூ வந்து கான்ஸ்டன்ட், அப்ப ஆக்சலரேஷன் என்னது? 0. யூவை நம்ம என்ன பண்ண ஆக்சலரேஷன் கிடைக்கும்? ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கும். அதாவது யூங்கிறது திசை வேகம் தானே, தொடக்க திசை வேகம் ஓகேங்களா. அப்ப அதை திசை வேகத்தை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? முடுக்கம் கிடைக்கும் ஓகேங்களா. அப்ப நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் du பை எதை பொறுத்து? டைம் பொறுத்து. யூவை டைம் பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்கும். பட் அதோட வேல்யூ என்னது? 0 ஓகேங்களா. அப்ப நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி 0 எடுத்துக்கிறேன். இந்த டி மேல வந்து என்னது? மைனஸ் ஆகுமா? டி பவர் -1. அப்ப டி பவர் -1 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும்? -1 முன்னாடி வந்துடும். அப்ப -50 டி பவர் -1 என்ன ஆகும்? டி பவர் -2 ஆகும். அது கீழே வரும்போது டி பவர் +2 ஆகும். அதாவது எப்படி எழுதணும் அப்படின்னா u ஈக்குவல் டு du பை dt ஈக்குவல் டு -50 டி பவர் -2 பிளஸ் அந்த டி என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். டி பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, அப்ப பிளஸ் 1/2 வரும். அதாவது -50 டி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஆமாங்களா, -50 டி ஸ்கொயர் பிளஸ் 1/2 ஈக்குவல் டு 0 எழுதலாங்களா? ஏன்னா ஈக்குவல் டு 0, ஆக்சலரேஷனோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் ஓகேங்களா. 1/2 ஈக்குவல் டு 50 டி ஸ்கொயர். ஆமாங்களா, 50 டி ஸ்கொயர். நமக்கு டி வேணும் அப்படின்னா டி ஸ்கொயர் நான் இங்க கொண்டு வந்துடுறேன், 2 அங்க கொண்டு போயிடுறேன். அப்ப டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. டியோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது? 10ன்னு கிடைக்குது. அப்ப என்ன மீனிங்? 10 செகண்ட்ல அந்த ஒரு பஸ்ஸை பிடிச்சிரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க கொடுத்த டேட்டா வச்சு. ஏன்னா திசை வேகம் இந்த இடத்துல மாறாம இருக்கு. அப்ப ஆக்சலரேஷன் 0வா தான் இருக்கும். அப்படின்னா ஆக்சலரேஷனை கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதுல இருந்து டியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது ஓகேங்களா. இப்போ இந்த டியோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்றோம் அப்படின்னா யூக்கு பதிலா u ஈக்குவல் டு 50 டிக்கு பதிலா 10 பிளஸ் மேல டி இருக்குங்களா, அப்ப 10/2 என்ன வரும்? இங்க 5 வரும், இங்க சேம் 5 தான் வரும். அப்ப 5 + 5 என்ன வரும்? 10ன்னு வரும் ஓகேங்களா. அப்ப 10 அப்படிங்கிறது என்னது? அவனோட அந்த ஒரு
தொடக்க திசை வேகமா ஐ மீன் நம்ம வந்து அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடா இருக்க முடியும் ஓகேங்களா. அந்த ஒரு கான்ஸ்டன்ட் திசை வேகம் சீரான திசை வேகம் அப்படிங்கறத சொல்லலாம் ஓகேங்களா. இது 10 மீட்டர்/செகண்ட் அப்படிங்கிறது. என்ன பண்ணாலும் மறுபடியும் சொல்லிடுறேன். முதல்ல அந்த இருந்த கண்டிஷனை ஒரு டயக்ராமா வரைஞ்ச அந்த டயக்ராம்ல இருந்து கொடுத்த டேட்டாவை வச்சு யாருக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0 யாருக்கு இனிஷியல் வெலாசிட்டி மட்டும்தான் ஆகுது ஆக்சலரேஷன் இல்லை அப்படிங்கறத வச்சு ஈக்குவேஷன் எழுதுனேன். அந்த 2 ஈக்குவேஷனையும் வச்சு பையன் கடந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், அவன் பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கான், அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் 50 மீட்டர் பிளஸ் அந்த பஸ் கடந்த டிஸ்டன்ஸ் ரெண்டும் சேர்ந்ததான் வரும். அதை வச்சு நம்ம யூ கண்டுபிடிக்க முடியும். பட் யூல வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல இருக்கு. அப்ப டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், யூங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு வி கிடைக்கும் ஓகே. ஐ மீன் வி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஏ கிடைக்கும் ஆக்சலரேஷன். யூவிங்கிறது இந்த இடத்துல என்னது திசை வேகத்தை தான் குறிக்கும் ஓகேங்களா. அப்ப பிரச்சனை இல்லை, திசை வேகம் வந்து முடுக்கமா தான் மாறும். அந்த முடுக்கத்தோட வேல்யூ 0 ஏன்னா அந்த வேல்யூ v வந்து கான்ஸ்டன்டா இருக்கு ஓகேங்களா. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி வர வேல்யூவை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், t ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். t ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு ஜஸ்ட் அதில் அப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்குது ஓகேங்களா. இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல். ஒரு பஸ் ஒரு பையன் பின்னாடி இருக்கணும், இது பஸ் ட்ரெயின் எது வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி முன்னாடி வந்து வேற ஏதோ ஒரு வெஹிக்கிள் கொடுக்குது அல்லது ஒரு பஸ் போகுது ஒரு வெஹிக்கிள்ல பின்னாடி துரத்திட்டு போறாங்க சம்திங் எந்த மாதிரி இருந்தாலும் கண்டிஷன் கொடுக்கலாம். ரெண்டு இதை கம்பேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதை கடக்கணும் இதை தாண்டி போகணும் எவ்வளவு டைம்ல போயிருப்பாங்க எவ்வளவு வெலாசிட்டில போயிருப்பாங்க எப்படி கேட்டாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு காரானது 50 km/h வேகத்தில் செல்லும் போது தடையை செலுத்துவதன் மூலம் 6 மீட்டர் சென்றதுக்கு அப்புறம் ஓய்வு நிலையை அடைகிறது. ஒருவேளை காரானது 100 km/h வேகத்தில் சென்றிருந்தால் கார் எவ்வளவு தொலைவை கடந்த பிறகு ஓய்வு நிலையை அடையும். இந்த கண்டிஷனுக்கு நம்ம தனியாவே ஒரு ஃபார்முலாவே பார்த்திருப்போம் ஓகேங்களா. S directly proportional to u ஸ்கொயர்னு பார்த்திருப்பீங்க. S directly proportional to u ஸ்கொயர் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார்முலாவே எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதிடலாம். எந்த ஃபார்முலா அப்படின்னா முதல்ல பாருங்க 50 இருக்கு திசை வேகம், அது என்னவா மாறுது ஓய்வு நிலைக்கு வருதுன்னு சொல்றாங்க. அப்ப 50ல இருந்து 0 வருதுன்னா இது என்ன முடுக்கம், எதிர் முடுக்கம் ஓகேங்களா. அப்ப எதிர் முடுக்கம் அடையுது அப்படிங்கும்போது ஃபார்முலா என்ன எழுதலாம், டைமை பொறுத்து சொல்லல, டிஸ்டன்ஸ் இருக்கு, இது என்னது ஸ்பீட் இருக்கு ஓகேங்களா, ஃபைனலும் இருக்கு இனிஷியல் இருக்கு. அப்ப v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as எழுதிக்கலாங்களா. பிளஸ்க்கு பதிலா எதனால மைனஸ் போட்டு இருக்கேன், இங்க வந்து எதிர் முடுக்கம் இருக்கு ஓகேங்களா. அப்ப v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as. இதுல பாத்தீங்கன்னா v ஸ்கொயர் வந்து 0 ஆமாங்களா, ஃபைனல் வெலாசிட்டி 0 ஓகேங்களா, இறுதி திசை வேகம் 0, u ஸ்கொயர் மைனஸ் 2as ஓகேங்களா. அப்ப 2as ஈக்குவல் டு u ஸ்கொயர் எழுதலாங்க. இந்த 2as இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வந்துரும். அப்ப u ஸ்கொயர் வந்து இங்க 2ங்கிறது கான்ஸ்டன்ட் ஏங்கிறது கான்ஸ்டன்ட், ரெண்டு கண்டிஷனை கம்பேர் தான் பண்ணிருக்காங்க. கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்க தேவையில்ல ஓகேங்களா. அப்ப s டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்னன்னு வந்துருச்சு, u ஸ்கொயர்னு வந்துருச்சு ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தான். இது ரெண்டு கண்டிஷனை கம்பேர் பண்ணிருந்தாங்க. அதாவது 50 km ஸ்பீட்ல போறத பிரேக் அழுத்தும் போது 6 மீட்டர்ல நின்னுச்சுன்னா 100 km ஸ்பீட்ல போறத பிரேக் அழுத்தினா எவ்வளவு தூரத்துல நிற்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ரெண்டு கண்டிஷனை கம்பேர் பண்றாங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலேஷன் எடுத்தா போதும். எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம் அந்த வேல்யூ மாறுது இல்லைங்களா, அது மாறுறது எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா நம்ம போதும் ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா. அப்ப s டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு u ஸ்கொயர் வச்சு நம்ம என்ன எழுதலாம், s1 by s2 ரெண்டு கண்டிஷன் இருக்குங்களா, u1 ஸ்கொயர் by u2 ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒருவேளை 1/ல வந்துருச்சுன்னா நம்ம u2 மேல போட்டுக்கணும் u1 கீழே போட்டுக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா. மீதி என்ன பண்ணலாம், s1 ஓட வேல்யூ இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் 6, s2 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க எவ்வளவு தூரத்துல நின்றுருக்கும் அப்படின்னு. u1 ஓட வேல்யூ 50 ஸ்கொயர், u2 ஓட வேல்யூ 100 ஸ்கொயர். ஜஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் இந்த இடத்துல போடுறேன், s2 தான் எனக்கு வேணும். s2 அந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க 6 into 10 ஸ்கொயர் 100 ஸ்கொயர்னா 10,000 வரும், டிவைடட் பை இது 2500 வருங்களா, 50 ஸ்கொயர்ங்கிறது 2500 ஓகேங்களா. கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 600 டிவைடட் பை 25 வருங்களா. இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னா ஐ மீன் 4 அப்படிங்கும் போது 24 வரும் ஓகேங்களா. 24 வரும். ஜஸ்ட் கேன்சல் பண்ணி பாருங்க. 4 25 எவ்வளவு வரும், 100 வரும். 4 25 100. அப்ப 6 into 100 தான் 600 வரும். அப்ப 4 into 6 24 கிடைக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் நீங்க இதை கேன்சல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 24ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்ப ஒன்றும் இல்லை, 50ல போயிட்டு இருக்கிறதுல ஒரு பிரேக் அழுத்தும் போது 6 மீட்டர்ல நின்றுச்சுன்னா 100ல போயிருக்கிற போது அதே அளவுக்கு பிரேக் அழுத்தம்னா 24 மீட்டர்ல நிற்கும். அதாவது 4 மடங்கு ஆயிருக்கும். அந்த ஒரு கண்டென்ட் நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 4 மடங்கு ஆகும் அப்படின்னு இந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணும் போது ஓகேங்களா. ஜஸ்ட் 6 into 4 தான் அவ்வளவு வரும், 24ன்னு வரும் ஓகேங்களா. ஜஸ்ட் அந்த ஒரு கண்டிஷன் பண்ணலாம். இந்த மாதிரி சம்ஸுமே
கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 10 சென்டிமீட்டர் தடிமன் உள்ள ஒரு மரக்கட்டையினுள் ஒரு தோட்டா பயணிக்கும் போது அதன் திசை வேகம் 200 மீட்டர் per செகண்ட். திசை வேகம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க ஸ்கொயர்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா? திசை வேகம் வந்து மீட்டர் per செகண்ட் தான். 200 மீட்டர் per செகண்டில் இருந்து 100 மீட்டர் per செகண்டாக குறைகிறது எனில் முடுக்கத்தின் எண் மதிப்பு. ஓகேங்களா? அதாவது அவங்க முடுக்கம் தான் கேட்கறாங்க. கொஸ்டின் என்னது, இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க 200, u வந்து என்னது 200, v என்னது ஃபைனலா எவ்வளவு மாறி இருக்குனாங்க 100, எவ்வளவு டிஸ்டன்ஸ் தாண்டின வாட்டி 10 சென்டிமீட்டர். அப்ப s வந்து 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இங்க ரெண்டுமே மீட்டர் per செகண்ட்ல இருக்கு, இது சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், மீட்டருக்கு மாத்திக்கலாம். 0.1 மீட்டர் எழுதுவாங்க 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 100 சென்டிமீட்டர் தான் அது 1 மீட்டர். அப்ப 10 சென்டிமீட்டர் 0.1 மீட்டர்னு எழுதிக்கலாம். அவங்க என்ன கேட்கறாங்க, முடுக்கம் கேட்கறாங்க. u v s a கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப ஃபார்முலா என்னது, v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as. a மைனஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இப்பயும் வேல்யூ குறைஞ்சிருக்கு. நல்லா பாருங்க, 200ல இருந்து 100க்கு மாறி இருக்கு. 100 to 200னா அங்க பிளஸ், 200 to 100னா அது வேல்யூ குறையுது அப்படிங்கும்போது மைனஸ், எதிர் முடுக்கம். ஓகேங்களா? இப்ப v ஓட வேல்யூ என்னது, 100 ஸ்கொயர் ஈக்குவல் டு 200 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு s ஓட வேல்யூ 0.1 இன்ட்டு a வருங்களா? இப்ப 100 ஸ்கொயர்னா ஜஸ்ட் இது இந்த பக்கம் கொண்டு போறோம், இது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஓகேங்களா? இது இந்த பக்கம் கொண்டு போறோம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், 0.2 வருங்களா? 2 இன்ட்டு 0.1, 0.2a ஈக்குவல் டு இங்க 200 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னா 4, அப்ப 40,000 வருங்களா? 40,000 வரும். அது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 10,000 வருங்களா? 100 ஸ்கொயர்னா 10,000. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வரும், 0.2a ஈக்குவல் டு 30,000 வரும். ஓகேங்களா? 30,000. அப்ப a மட்டும் வேணும்னா 30,000 டிவைட் பை 0.2 வரும். ஓகேங்களா? அப்ப அந்த a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. இதை நீங்க 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 30,000 2ஆல் டிவைட் பண்ணா எவ்வளவு வரும், 15,000 வரும். உங்களுக்கு தெரியும் 0.2 வருதுன்னா 1.5 லட்சம் வரும். ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? இங்க ஒரு 0 கம்மியா வருதுன்னா ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா இந்த 2 அது 0.2. ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வரும், 1.5 லட்சம் வரும். ஓகேங்களா? இது நம்ம எப்படி அதெல்லாம் ஆப்ஷன்ல எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்டு 10 பவர்ல கொடுத்துருக்காங்க. 10 பவர்ல மாத்தும் போது 15 இன்ட்டு 10 பவர் 4 எழுதிக்கலாமா, மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். 4 0 இருக்கு இல்லைங்களா? அப்ப 10 பவர் 4 தான் அந்த ஒரு 4 0க்கு வேல்யூ. ஓகேங்களா? 10,000 அப்படிங்கிறது என்னது, 10 பவர் 4. ஓகேங்களா? அப்ப 15 இன்ட்டு 10 பவர் 4 அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். கொஸ்டின்ல தொடக்க திசை வேகம் கொடுத்துருக்காங்க, இறுதி திசை வேகம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு தூரம் போச்சு அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 10 சென்டிமீட்டர் ஊடுருவி போயிருக்கு. அப்ப அந்த முடுக்கம் என்னன்னு கேக்குறாங்க. காலத்தை பத்தி இங்க பேசவே இல்லை. அப்ப நமக்கு அந்த ஒரு ஃபார்முலாவும் தேவையில்லை. காலத்தை பத்தி இருக்க ஃபார்முலா வேணா, தொடக்க திசை வேகம், இறுதி திசை வேகம், இறுதி திசை வேகம், தொடக்க திசை வேகம், டிஸ்பிளேஸ்மெண்ட், முடுக்கம் இங்க இருக்கு. இந்த முடுக்கம் தான் கேக்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த முடுக்கத்துக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. இந்த மைனஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எதிர் முடுக்கம் அடைஞ்சிட்டு வருது. ஒண்ணும் இல்லை, நீங்க இங்க பிளஸ் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இங்க மைனஸ்ல கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? வேற எதுவும் பெருசா நடந்திருக்காது. இருந்தாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க அதை. ஓகேங்களா? மைனஸ் யூஸ் பண்றது மறந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின், a என்ற பொருளானது ஓய்விலிருந்து a1 என்ற முடுக்கத்தில் பயணிக்கிறது. ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இந்த கண்டிஷன் எழுதிக்கிறேன். ஏங்கிற பொருள் a1ங்கிற முடுக்கத்துல பயணிக்குது. 2 வினாடிக்கு பிறகு ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். ஓகேங்களா? 2 வினாடிக்கு பிறகு ஓகே என்ன இருக்கு அப்படின்னா, பிங்கிற பொருள் a2ங்கிற முடுக்கத்தில் பயணிக்கிறது. ஓகே, ஏ நகர தொடங்கி 5வது வினாடியில் இரு பொருட்களும் சம தொலைவை கடந்திருந்தால், அதாவது ஏ தொடங்கி 5வது வினாடியில், 5வது வினாடியில் ஓகே சம தொலைவை கடந்திருந்தால் a1 a2 விகிதத்தை கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, நல்லா கவனிங்க. சிம்பிள் கண்டிஷன் தான். ஏங்கிற ஒரு பொருள் இருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்துல போகுது. பிங்கிற ஒரு பொருள் இருக்கு, அது வேற ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்துல போகுது. அந்த முடுக்கம் தான் என்னது, a1 a2. ஓகேங்களா? ஏ தொடங்கி 2 செகண்டுக்கு அப்புறம் தான், 2 வினாடிக்கு அப்புறம் தான் பி தொடங்கி இருக்கு. ஏ தொடங்கி 2 வினாடிக்கு அப்புறம் தான் பி தொடங்கி இருக்கு. ஏ தொடங்கி 5வது வினாடியில, ஓகேங்களா, ஏ தொடங்கி 5வது வினாடியில 2 பொருள் மீட் பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. 2 பொருள் மீட் பண்ணி 2 பேரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல், இடப்பெயர்ச்சியும் சமம். அப்பதான் மீட் பண்ணிக்க முடியும். நான் இங்கிருந்து 10 மீட்டர் போறேன், இன்னொரு பொருள் 10 மீட்டர் வந்திருந்தாதான் 2 பேரும் என்னது ஒரே இடத்துல மீட் பண்ணிக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப
இது ரெண்டும் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்குது அப்படின்னா மீனிங் என்னது, ரெண்டும் ஒரே அளவு இடப்பெயர்ச்சி இருந்திருக்கணும். ஓகேங்களா? அப்ப ரெண்டோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இது எப்ப தொடங்கி இருக்கும், ஐ மீன் இது எத்தனாவது வினாடியில் இருந்திருக்கும், 3வது வினாடியா இருக்குமா, 3வது வினாடியில். இது தொடங்கி 3வது வினாடியில என்ன இருக்கும், இது போன இடத்துக்கு போயிருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இது தொடங்கி 5 வினாடி ஆச்சு. 5 வினாடிக்கு முன்னாடி தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒரு பொருள் என்ன ஆயிருக்கு, சாரி, இந்த ஒரு பொருள் தொடங்கி 2 வினாடிக்கு அப்புறம் தான் இந்த பொருள் தொடங்கி இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 2 வினாடி நகர்ந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு பர்டிகுலர் 2 வினாடியில இந்த ஒரு பொருள் இவ்வளவு டிஸ்டன்ஸ் நகர்ந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு 2 மீட்டர் நகர்ந்துருச்சு. ஓகேங்களா? இது 2 செகண்ட்ஸ்ல. அப்பதான் இந்த பொருள் என்ன ஆகுது, ஸ்டார்டே ஆகுது. இது வந்து கடக்கவே இல்லை. ஆனா இது 5வது வினாடியில, 5வது வினாடியில ஒரு 10 மீட்டர் வந்திருக்குன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இது என்ன ஆச்சு, இது 5வது வினாடியில இருக்கும் போது இதுவுமே 10 மீட்டர் வந்துருச்சு. அதான் அவங்க கொடுத்த மீனிங். ஓகேங்களா? அப்ப இது எத்தனையில இருந்து எத்தனை வினாடியில் அங்க வந்திருக்கணும், ஏற்கனவே இங்க 2 வினாடி போயிடுச்சு. அப்ப மீதி 3 வினாடி தான் இருக்கும். அப்ப 3 வினாடியில இது அந்த ஒரு 10 மீட்டர் வந்திருக்கும். அப்ப டைம் தான் நம்ம இந்த இடத்துல எடுக்க போறோம். எத்தனாவது வினாடியில அந்த ஒரு இடப்பெயர்ச்சி சமமா இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் Sn எத்தனாவது வினாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப Sn ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். u plus a/2 2n minus 1 இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? அந்த ஒரு Sn ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, 5வது வினாடி. u பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, பொருள் வந்து ஓய்வுல இருந்து தொடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஓய்வுல இருக்கும் போது u ஓட வேல்யூ 0 பிளஸ் ஏக்கு பதிலா a1, 5வது வினாடிங்கும் போது a1 by 2 into 2n minus 1 2 into 5 n க்கு பதிலா 5 யூஸ் பண்ணணும் minus 1. அப்ப என்ன வரும், a1 by 2 into 9 வருங்களா, 2 5 10 minus 1 9. இது ரெண்டாவது கண்டிஷனுக்கு அப்ளை பண்ணும்போது 3 அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? a2 divided by 2 வரும். ஓகேங்களா? இங்கேயும் 0 வரும். அதுவுமே ஓய்வுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓய்வுல இருந்து into 2 into n க்கு பதிலா 3 minus 1 அப்ப 6 வருங்களா, 6 minus 1 5. அப்ப 5a2 by 2. ஓகேங்களா? S3 क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்குது. அப்ப S3 யும் S5 யும் ஈக்குவல். ஆமாங்களா? S5 யும் S3 யும் ஈக்குவல். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னா a1 by 9a1 by 2 equal to 5a2 by 2 வரும். ஆமாங்களா? 5a2 by 2. அவங்க என்ன கேக்குறாங்க, a1 by a2, a1 is to a2 கேக்குறாங்க. அப்ப a1 by a2, இந்த a2 இங்க கொண்டு வந்துடுறேன். அப்ப என்ன பண்ணலாம், 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 9 அங்க போனா எங்க வரும், டிவைட் பை வந்துரும். அப்ப 5 by 9 வரும். என்ன வரும், 5 by 9. அப்ப ஆன்சர் என்னது, 5:9 அப்படிங்கறது இதுக்கான ஆன்சர். 9a1 equal to 5a2 வருது. அப்ப a1 by a2 வேணும்னா இந்த 9 தான் அங்க போகும், இந்த a2 இங்க வந்துரும். ஓகேங்களா? அப்ப 5 by 9 அப்படிங்கறது இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन, ஓகே, ஒரு துகளானது முதல் 5 வினாடியில் 10 மீட்டர் தொலைவையும் அடுத்த 3 வினாடியில் 10 மீட்டர் தொலைவையும் கடக்கிறது. இங்கு சீரானதாக கருதப்பட்டால், இங்கு முடுக்கம், ஓகேங்களா, என்ன சீரானதுன்னா முடுக்கம் சீரானதாக கருதப்பட்டால் அடுத்த 2 வினாடிகளில் துகள் கடந்த தொலைவு. சரி, ஓகே, கவனிங்க. ஒரு பொருள் வந்து முதல் 5 வினாடியில், வினாடி டைம் கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் இருக்கிற ஃபார்முலா என்னது, s equal to ut plus half at square. ஓகேங்க, இந்த இடத்துல முடுக்கம் வந்து சீரானதுன்னு சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன். ஓகே, அப்ப ஏவ அப்படியே வச்சுக்குவோம். அப்ப முதல் 5 வினாடிகள் நான் s5 ன்னு எழுதுறதுங்களா, முதல் 5 வினாடியில் அது கடந்த தொலைவு எவ்வளவு 10னே சொல்லிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், t வந்து 5. ஓகேங்களா? ஓகே, அதுல கடந்த தொலைவு என்னது 10 ஈக்குவல் டு u தெரியாது நமக்கு, u இன்ட்டு t ஓட வேல்யூ 5 பிளஸ் 1/2 a தெரியாது, t ஓட வேல்யூ 5 ஸ்கொயர் 25 வரும். இதை வேற எந்த மாதிரி எழுதலாம், 10 ஈக்குவல் டு 5u பிளஸ் 25/2 a வருங்களா? நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா, சரி, இது இங்க வந்துச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது 10 ஆயிடும், இங்க 20 ஆயிடுங்களா? அப்ப 20 ஈக்குவல் டு 10u பிளஸ் 25 a எழுதலாம். இதை இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இதை இது கூட ஆட் பண்ணிட்டு இந்த இதை இங்க கொண்டு வந்துட்டேன், லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1. ஓகேங்களா? அல்லது இது என்ன கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எதால வகுப்படும், விச் மீன்ஸ் 5 ஆல நம்ம வகுக்கலாங்களா, 5 ஆல வகுத்தோம்னா டிவைட் பை 5 யூஸ் பண்ணிக்கங்க. 5 ஆல வகுத்தீங்கன்னா 4 ஈக்குவல் டு 2u பிளஸ்
5a வரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. முதல் கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த 3 வினாடி நீங்க இப்ப உடனே இந்த t-க்கு 3 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பொருள் இந்த இடத்துல நம்ம யூன்னு எடுத்துக்கோங்களா, யூங்கிறது என்னது, தொடக்க திசை வேகம். ஓகேங்களா, ஒரு பொருள் முதல் 5 வினாடியில இங்க இருந்து ஒரு வெலாசிட்டில வந்திருக்கும், யூங்கிற வெலாசிட்டின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இது எப்படி இருக்கு, முடுக்கம் அடையுது. ஓகேங்களா, அப்ப 5 வினாடியில பொருள் இங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 5 செகண்ட்ஸ். அதே மாதிரி 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ், இந்த 3 செகண்ட்ஸ்ல இது ஒரு 10 மீட்டர் கடந்திருக்கு. இந்த இடம் யூனா இந்த இடம் யூவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா இது வேகம் அதிகரிச்சு, இங்க யூ ஒரு 5 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன இருக்காது, 5 இருக்காது. ஏன்னா அதிகரிச்சுட்டு வருது. அந்த முடுக்கம் என்னன்னு அவங்க கொடுக்கல, சீரான முடுக்கம்னு சொல்லிட்டாங்க. என்ன முடுக்கம்னு அவங்க கொடுக்கல, சீரான முடுக்கம்னு சொல்லிட்டாங்க. அப்ப வேல்யூ அதிகரிச்சிருக்கு. அப்ப நீங்க இந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து சம் போட முடியாது. 3 செகண்ட் டைம் 10 மீட்டர்னு எடுத்து போட முடியாது. அப்ப நீங்க என்ன எடுக்கணும்னா மொத்தமா தான் எடுக்கணும். ஏன்னா மொத்தமா ஆரம்பிக்கிறது யூன்னு நமக்கு தெரியும், ஆரம்பிக்கிறது தான் நம்ம யூன்னு வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அதனால மொத்தமா எடுக்கும்போது அப்ப யூ வச்சுக்கலாம். சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்ப முதல் 5 வினாடினா அடுத்த 3 வினாடிக்கு பதிலாக நான் முதல் 8 வினாடி எடுக்கிறேன். என்னன்னு எடுக்கிறேன், 8 வினாடி எடுக்கிறேன். அப்ப அதுக்கு ஈக்குவேஷன் இதே மாதிரி எழுதும் போது இங்க என்ன வரும், எஸ்க்கு பதிலாக 10 தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த 3 வினாடியும் அடுத்த 3 வினாடியில 10. ஓகேங்களா, 8 செகண்டுக்கு போது எவ்வளவு வரும், 20 வரும். ஓகேங்களா, இங்க ஒரு 10 இங்க ஒரு 10, மொத்தம் எவ்வளவு, 20 வினாடி வரும். ஓகேங்களா, சரி, 20 மீட்டர். அப்ப 20 ஈக்குவல் டு டைம் வந்து 8 இருக்கு. அப்ப 8u வரும். 8u பிளஸ் 1/2. ஏவோட வேல்யூ கான்ஸ்டன்ட், டீக்கு பதிலாக மறுபடியும் என்ன யூஸ் பண்ணணும், 8 ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப 20 ஈக்குவல் டு 8u பிளஸ் 64a/2 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அல்லது நீங்க இங்கே கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது 20ங்கிறது 40 ஆகும், அல்லது நீங்க இப்படியே கேன்சல் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, 32 வருங்களா. 20 ஈக்குவல் டு 8u பிளஸ் 32a. ஓகேங்களா, 8u பிளஸ் 32a. இப்ப நம்ம இதை ஓகே எதாவது டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 5ஆல டிவைட் பண்ணுவாங்களா, அல்லது 4ஆல டிவைட் பண்ணலாம். 5 ஈக்குவல் டு 2u பிளஸ் 8a வருங்களா. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதுங்களா, ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ், நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் அப்படியே எடுக்க முடியாது, ஃபர்ஸ்ட் 8 செகண்டா தான் எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா ரெண்டுக்கு இனிஷியல் வெலாசிட்டி மாறுபடும். நமக்கு ஒரே வேல்யூவா இருந்துச்சு, இங்க இங்க யூனா தான் நமக்கு வேற ஈக்குவேஷன் கிடைக்கும், அப்பதான் அதை சால்வ் பண்ண முடியும். இப்ப நம்ம இதை சால்வ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து u and a ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம u a மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப ஜஸ்ட் நான் இந்த இடத்துல எழுதிக்கிறேன் ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும். செகண்ட் ஈக்குவேஷன் 5 ஈக்குவல் டு 2u பிளஸ் 8a. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 4 ஈக்குவல் டு 2u பிளஸ் 5a. ஜஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள்ஸ் நான் மாத்திக்கிறேன் கேன்சல் பண்றதுக்காக. 1 வரும். 1 ஈக்குவல் டு இங்க 3n வருங்களா, 8ல 5 போனா 3. அப்ப a வேணும்னா என்னது, 1/3 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா, அதாவது அவங்க சீரான முடுக்கம்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த சீரான முடுக்கம் எவ்வளோ, 1/3 மீட்டர் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு 1/3 மீட்டர் அளவுக்கு அதோட வேல்யூ, அதோட திசைவேகம் வந்து அதிகரிக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், யூவும் கண்டுபிடிக்க முடியும். சம்திங் இந்த ஈக்குவேஷன்ல போட்டுக்காங்களா, ஏவோட வேல்யூ 4 ஈக்குவல் டு 2 இன்டு u பிளஸ் 5 இன்டு ஏக்கு பதில் என்னது 1/3. ஓகேங்களா, அப்ப 5/3 வரும். அப்ப 4 மைனஸ் 5/3 ஈக்குவல் டு 2u. ஆமாங்களா, 4 3 12 மைனஸ் 5/3 வரும், ஈக்குவல் டு 2u வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 12 5 போச்சுன்னா 7, இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 6 வருங்களா. 7/6 ஏவோட வேல்யூ, யூவோட வேல்யூ என்னன்னு வருது 7/6. ஓகேங்களா, ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், யூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பண்ணிருக்கேன்னு நான் இன்னொரு டைம் சொல்றேன், ஜஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கொடுத்த கண்டிஷனை அப்ளை பண்ணிக்கிட்டேன் இருக்க ஃபார்முலால. ரெண்டாவதா இருக்கிறது எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கொஸ்டின்லையும் அடுத்த 3 வினாடி அடுத்த 5 வினாடினா நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, அப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு கண்டிஷனை வச்சு 2 ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், யூவும் இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கடைசி 2 வினாடின்னு கேக்குறாங்க. இப்பயுமே நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த 2 வினாடி மட்டும் எடுக்க முடியாது. முதல் 10 வினாடின்னு எடுத்து அதுக்கு கண்டுபிடிச்சு அதுல இருந்து முதல் 8 வினாடியில் என்ன இருக்கு, 20 இருக்கு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அப்ப அதுதான் மைனஸ் பண்ணிக்கணும். வர வேல்யூல இருந்து இந்த 20 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்,
அந்த லாஸ்ட் 2 வினாடியில மட்டும் கடந்த தொலைவு கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க இதை நோட் பண்ணிக்கங்க. நான் இந்த ஒரு வேல்யூஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். a ஓட வேல்யூ 1/3 மீட்டர் per second ஸ்கொயர், u ஓட வேல்யூ என்னது 7/6 மீட்டர் per second. ஓகேங்களா, ஜஸ்ட் இதை நீங்க ஒரு பாஸ் பண்ணி எழுதிக்கங்க அல்லது ரிவைண்ட் பண்ணி கூட பார்த்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன் இந்த லிஸ்ட். ஓகேங்களா, இப்போ ஈக்குவேஷன் எழுதலாம். லாஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்கு லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது சார் லாஸ்ட் 2 செகண்ட் லாஸ்ட் 2 நாள் நம்ம எப்படி எடுக்கணும், முதல் 10 தான் எடுக்கணும். t என்ன எடுக்கணும் 10 செகண்ட்ஸ் எடுக்கணும். அப்ப s நமக்கு தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல u க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம், அதாவது ut plus half at ஸ்கொயர் தான். u ஓட வேல்யூ 7/6, t ஓட வேல்யூ 10 plus 1/2, a ஓட வேல்யூ 1/3, t ஓட வேல்யூ 10 ஸ்கொயர். ஓகேங்களா, அப்ப 70/6 பிளஸ் இங்க என்ன வரும் 100/6 வச்சுக்கலாங்களா, 2 3 6 மேல 100. ஓகேங்களா, அப்ப 70 100 எவ்வளவு வரும் 170/6 வரும். ஆமாங்களா, 170/6. இது நம்ம கேன்சல் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு வரும், 6ஆம் வகுப்புல கேன்சல் பண்ணும்போது 3 6 18. ஓகேங்களா, அப்ப 180னா 30 வரும். இங்க வந்து 170 இருக்குங்களா, அப்ப 28 புள்ளியில வரும். 28.33 சம்திங் வரும் நினைக்கிறேன். நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 6 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது 28.33 வருது. இதுக்கு மீனிங் என்னது, ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல எஸ் என்னது 10, ஃபர்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல அது கடந்த டிஸ்பிளேஸ்மென்ட் என்னது 28.33. அவங்க கேட்டிருக்கிறது லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்க்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணா போதுமா, அதாவது S10 S8ல இருந்து மைனஸ் பண்ணா S2 கிடைக்கும், லாஸ்ட் 2. ஓகேங்களா, இது அந்த ஒரு லாஸ்ட் 2. அப்ப 28.33 ஃபர்ஸ்ட் 8 செகண்ட்ல எவ்வளவு, இங்க ஒரு 10 இங்க ஒரு 10, அப்ப 20 வரும். ஓகேங்களா, அப்ப 20. அப்ப 28.33ல இருந்து 20 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 8.33. ஓகேங்களா, 8.33 மீட்டர் அப்படிங்கிறது என்னது நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, 8.33 8.3 இருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட் கண்டிஷன் கொஞ்சம் பெருசா போகும். இந்த ஒரு சம் கொஞ்சம் பெருசா போனாலுமே நீங்க ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த சம்ம நீங்க போட்டு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் தோணும். இருக்கிற கண்டிஷன் தான் முக்கியம். ஓகேங்களா, எதனால யூவை வந்து கன்சிடர் பண்றோம், அந்த ஒரு யூவை ஏன் மாத்தல, ரெண்டாவது கண்டிஷன் ஃபர்ஸ்ட் 3 சரி ஃபர்ஸ்ட் 5 நெக்ஸ்ட் 3க்கு ஏன் மறுபடியும் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும், ஏன்னா அந்த ஒரு வெலாசிட்டி தெரியாது. ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தது என்னன்னு வச்சிருக்கோம் யூன்னு வச்சிருக்கோம். அப்ப அதே மாதிரி வச்சு சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். இந்த கொஸ்டின் இல்ல, இந்த மாதிரி முதல் 5 முதல் 3 அடுத்த 2 இந்த மாதிரி எது வந்தாலுமே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் கன்சிடர் பண்ணணும் அந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதுறது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் போலாம். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இதுல பார்த்துடலாம். ஒரு வலுவழுப்பான சாய்தளத்தில் ஆக்சுவலா நீங்க இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீட் 2021ல கேட்டிருக்காங்க. பிளஸ் இது வந்து லா ஆஃப் மோஷனோட கொஸ்டின், இயக்க விதிகள்ல இருந்து. ஆனா இந்த ஒரு யூனிட் வச்சுமே சால்வ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல n-வது வினாடி n+1 வினாடி அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, வலுவழுப்பான சாய்தளத்தில் ஒரு சிறிய பொருளானது t=0 என்ற ஓய்வு நிலையிலிருந்து இனிஷியலா எப்படி இருக்கு ஓய்வு நிலையிலிருந்து நழுவி வருகிறது. Sn அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, n-1ல இருந்து n வரைக்கும் இருக்க கடந்த தொலைவு, அதாவது ஒரு செகண்ட்ல கடந்த தொலைவு Sn அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. n-1 to n அது 1 தான் நடுவுல இருக்கு. ஓகேங்களா, அப்ப Sn by கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, Sn divided by Sn+1 ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, Sn கான ஃபார்முலா என்னது u plus a/2 2n-1 இதுதான் ஃபார்முலா. இங்க ஓய்வுல இருந்துங்கறாங்க, அப்ப u வராது. நழுவி வருது ஒரு பொருள், அப்ப a க்கு காரணம் அது கீழே வரதுக்கு காரணம் கிராவிட்டி. ஓகேங்களா, அது கீழே வரதுக்கு காரணம் என்னது கிராவிட்டி. அப்ப a க்கு பதிலா g யூஸ் பண்ணுவோம். பொருள் மேல இருந்து தான் கீழே வருது, அப்ப பிளஸ் தான். ஓகேங்களா, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. g/2 2n-1 வரும். ஓகேங்களா, Sn அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். அடுத்தது Sn+1 என்ன வரும், அதே g/2 வரும். 2 into n க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவோம், n+1 இருக்கு into -1, இந்த ஒரு -1 அப்படியே இருக்கு. இந்த n க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணிருக்கேன், n+1 யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, g/2 கேன்சல் பண்ணிடலாம். 2n-1 divided by இதை உள்ள மல்டிப்ளை பண்ணா 2n + 2 -1 வருங்களா. அப்ப 2n-1 divided by 2n+1 வரும். 2 + 2 -1 அப்ப என்ன வரும் +1 வரும். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்னது 2n-1 divided by 2n +1 2n-1 மேல +1 கீழே, அப்ப தேர்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, தேர்ட் ஆப்ஷன் தான் வரும். ஏன்னா அவங்க மேல வந்து Sn தான் கேட்டிருக்காங்க, கீழே தான் n+1. ஓகேங்களா, அப்ப கீழே தான் n+1 வரும், மேல n-1 தான் வரும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் இது. நீட் 2021ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மோஷன் அண்டர் கிராவிட்டி, ஒரு பொருளை கீழே இருந்து மேல தூக்கி போறது மேல இருந்து கீழே தூக்கி போறது சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதை பேஸ் பண்ண சம்ஸ்
நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.